பிரைஸ் அல்லாட். யார் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் என்பது 2 அர்த்தங்களை கொண்டுள்ளது. முதலாவது, அது இருதயத்தின் சுத்தம் என்பது வெளிப்புற பக்தியை விட உள்ளான ஒழுக்கத்தையும் தூய்மையும் குறிக்கிறது. உபாகமம் 10:16 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இனி உங்கள் பிடாரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்தின் விருத்த சேதனம் என்பது பிடிவாதமாகவும் கலகக்காரணம் இருப்பதற்கு மாறாக திறந்த பதிலளிக்கும் மற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்பது ஒற்றை எண்ணத்தோடு அர்ப்பணிப்போடும் வஞ்சகமோ நேர்மையின்மையோ இல்லாத இருதயத்தை குறிப்பிடுகிறது. ஆகவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் விசுவாச கண்களால் தற்போது தேவனை காண்கிறாங்க. இறுதியாக அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவருக்கு தரிசிப்பதனால அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள நாம் அவர் சுத்தமாக இருப்பது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று யோவான் 3:1-3 சொல்லுகிறது.